இயக்கர்கள் மற்றும் நாகர்கள் இவர்களை பற்றி நாம் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு இதில் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இயக்கர்கள் தான் பூதகணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கர்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுக்கு நம்மளுக்குமான தொடர்பு என்னன்னு பார்க்கலாமா? இயக்கர் என்பது சங்க காலத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மேம்பட்ட சமூகம். இயக்கர்கள் வெறும் புராண கதை பாத்திரங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதையும் இந்தியா முழுவதும் பரவி இருந்த ஒரு சமூகம். ஏன் இந்தியா முழுவதும் சொல்றேன்னா, குமரிக்கண்ட அழிஞ்சப்ப அங்கிருந்த மக்கள் அப்படியே நகர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு குழுவினரும் ஒரு பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். அப்படி தான் இந்தியா முழுவதும் அவர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இவர்கள் கனிம வளங்களையும் நீர் மேலாண்மையும் நிர்வகித்த ஒரு சமூக கட்டமைப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது இந்த வரலாறுகள், புராணங்கள், இந்த பெருந்தெய்வங்கள் வருவதற்கு முன்னால் நம்மோடு வாழ்ந்த ஒரு மேம்பட்ட அறிவுடைய சமுதாயம். பல்வேறு ஆதிக்குடிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவினர் தான் இந்த இயக்கர், அதாவது யக்ஷாஸ்ன்னு சொல்லுவாங்களே, யக்ஷர்கள், அரக்கர்கள், இது எல்லாருமே இந்த இயக்கர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்லையே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், குடிமல்லம் சிவனை பற்றி. பதிவுகளில் போனீங்கன்னா இருக்கும். அந்த சிவனோட சிற்பம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சிலை நான் போட்டிருக்கிறேன். இது தமிழகத்தோட எல்லையாத்தான் முதல்ல இருந்திருக்குது. இப்போ தான் ஆந்திராவாக பிரிஞ்சிருச்சு இந்த குடிமல்லம் சிவன். அப்போது இந்த சிலை பார்த்தீங்கன்னா அந்த இயக்கர்களோட பாணியிலேயே இருக்குது. அந்த யக்ஷன் அவரை தாங்குவது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு தனிச்சிறப்பானது. இது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த இயக்கர்களோட கலைப்பாணியில் அவரோட அறிவியலில் வடிவமைத்த ஒரு சிற்பமாகத்தான் இது இருக்க வேண்டும். வரலாற்றாய்வர்கள் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இயக்கர்கள் சிவனை வழிபட்டவங்க, சிவனோட அடிமைகள்னு தங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க முக்கியமாக வழிபட்டது என்னன்னா, சிவ உருவங்கிறத தாண்டி திரிசூலத்தையும் இந்த காளை குறியீட்டையும் வழிபட்டிருக்கிறாங்க. இன்னொன்று நாமக்கல் மற்றும் நைனாமலை இந்த பகுதிகளில் குகைகள் இருக்கிற இயக்கர்கள் சிற்பங்கள், சிலைகள், அதுக்கப்புறம் இந்த கோட்டு சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அப்படியே அந்த ஆதி இயக்கரோட ஒத்து போகிறாங்க. இப்போ வடந்தியாலும் மதுராவில் இயக்கர் சிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட இது ஒத்து போகுது அப்படின்னு வரலாற்றாய்வாளர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரா இயக்கனும் கிமு 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு வரலாற்றாய்வாளர்கள் தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இயக்கர்கள் சிவனை மட்டும் வழிபடல, ஆதி தெய்வ வழிபாடு, பெண் வழிபாடு அதுவும் இருந்திருக்குது. இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் சிற்பங்கள், இந்த சுடுமண் சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களோட குறிகள் நிறைய இருக்குதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க.